ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதில் 3 பூண்டு பற்கள், சின்ன சைஸ் பூண்டு பற்களாக சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் பூண்டு பற்கள் சேர்க்குற மாதிரி 1 சேர்த்தா போதுமான அளவில் இருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இதோட தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடவே இப்போ தாளிப்பு சேர்த்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இது செய்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 3 நிமிடம் போதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.